ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் ரீசெண்டாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன பிடி சார் மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹீரோ ஆஃப் த மூவி ஹிப்ஹாப் ஆதி கனகவேல் நம்ம ஒரு ஸ்கூலில் பிடி வாத்தியாராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அதே ஸ்கூல் பக்கத்துலேயே இன்னொரு காலேஜும் இருக்குது. அந்த காலேஜில் அவங்க நெய்பர்ஹுட், அதாவது நெய்பர், அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, எழுத்த வீட்டுக்காரங்க, அவங்க எழுத்த வீட்டுக்காரங்களோட பொண்ணு வந்து அங்கே படிக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனைங்கும் போது எந்த பிரச்சனைக்குமே போகாது இந்த பிடி சார் இந்த பிரச்சனையை எடுத்து ஹவு ஹி இஸ் சால்விங் த இஷ்யூ. போகும்போது வழியில் எங்கேயும் நிற்கக்கூடாது, ஏதா பிரச்சனைனா பார்க்காத மாதிரி போயிடணும். எப்படி இந்த பிரச்சனையை வந்து அந்த பெண்ணோட பிரச்சனையை சரி கட்டுறாரு, அதுக்கு எப்படி ஒரு நீதி வாங்கி கொடுக்குறாரு அப்படிங்கிறது தான் கதையை. படிக்கிற பொண்ணை படுக்க கூப்பிட அவனுக்கு தைரியம் வரப்ப அதை எழுத்து கேட்க எனக்கு வரக்கூடாதா? படத்தில் கதையை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தேவதர்ஷினி, இளவரசு அண்ட் வினோதினி, இவங்க 3 பேரோட ஆக்டிங் வந்து வாஸ் ஸோ ஹெல்ப்ஃபுல். ஏன்னா இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமே இந்த எமோஷன்ஸ் தான் அண்ட் இந்த சோஷியல் மெசேஜ். இந்த சோஷியல் மெசேஜும் இந்த எமோஷன்ஸும் இல்லாட்டி இந்த படம் வந்து அவ்வளோவா இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்திருக்காது. அண்ட் இந்த படத்தை ஓட்டுறதே இந்த எமோஷன்ஸ் தான். இந்த எமோஷன்ஸை பில்ட் பண்ணுறதும் சரி அண்ட் இந்த எமோஷன்ஸை கொண்டு போகிறதுக்கும் சரி, இவங்க 3 பேரும் வந்து ரொம்ப முக்கியமாக இருந்தாங்க. இன்ஃபேக்ட் ஹிப்ஹாப் ஆதியும் சரி தியாகராஜன் சரி அவ்வளோவா இம்பாக்ட்ஃபுல்லாக இல்லை. அது எதுக்கு தியாகராஜங்கிற சீனியர் ஆர்டிஸ்ட்டை போட்டாங்க எனக்கு முதற்கொண்டு தெரியல. இந்த படம் ஏதோ ஒரு தாத்தாவை போட்டிருந்தாலும் இந்த படத்துக்கு இதாக இருந்திருக்கும், சூட்டபுளாக இருந்திருக்கும். எதுக்கு அவரை போய் தூக்கி போட்டு அவ்வளோ பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட்டை போட்டாங்க எனக்கும் தெரியல. அண்ட் ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ப்ரெடிக்டபுளாக இருந்துச்சு. இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுச்சு. அண்ட் கோர்ட்ரூம், அதாவது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, கோர்ட்டில் வந்து இவ்வளோ சீரியஸான ஒரு விஷயம் பேசுகிறாங்க, அவ்வளோ சர்க்காசம் தேவையில்லை அப்படிங்கிறது தோணுச்சு. பாக்கியராஜை கொண்டு வந்து கொஞ்சம் காமெடி சீன்ஸ் அந்த இடத்துல இந்த ஜட்ஜு வந்து, அதுவும் ஜட்ஜை வந்து சர்க்காஸ்டிக்காக காமிக்கிறது வந்து எந்த விதத்தில் வந்து எதுக்கு வச்சாங்கங்கிற காரணம் எனக்கு தெரியலை. ஏன்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுங்கிற ஒரு சீரியஸான விஷயத்த பேசுகிறாங்க, அதுக்கு எதுக்கு இவ்வளோ சர்க்காசம் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியலை. கோர்ட் ரூமும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த இடத்துல அந்த கோர்ட்டில் நடக்கிற சீன் வந்து கொஞ்சம் இம்மிச்சூர்டாக இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏதோ இந்த மரத்துக்கு கீழே வந்து பஞ்சாயத்து பேசுவாங்களே அந்த அளவுக்கு தான் வந்து அந்த கோர்ட்டில் வச்சு பேசுகிற சீன் இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு தோணுன விஷயங்கள். அண்ட் பாசிட்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்க சோஷியல் மெசேஜ் தான். இந்த சோஷியல் மெசேஜ் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை பற்றி பேசின விதம் வந்து பேச வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் அதை வந்து ஹிப்ஹாப் ஆதி எடுத்து பேசியிருக்காரு. அது டேரக்டருக்கும் வந்து ரொம்ப நன்றி. ஸோ நம்ம எப்பயுமே வந்து படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, நீங்கள் போய் அந்த படத்தை போய் பார்க்கணுமா, தியேட்டர் போய் பார்க்கணுமா பார்க்க வேண்டாமா அப்படிங்கிற விஷயம் யுவர் கால். படத்தில் பேசியிருக்க அந்த சோஷியல் மெசேஜை நம்மளும் பேசுவோமே. ஸோ படத்தில் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை பற்றி பேசியிருக்காங்க. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னாலே நம்ம மைண்டுக்கு வர்றது என்னென்னா, பொண்ணுங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸு, அதனால தான் வந்து அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டே நடக்குது அப்படின்னு சில பேர் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆசிஃபா ஒரு பொண்ணை கற்பழித்து கொண்டாங்க. அந்த பொண்ணு என்ன ட்ரெஸ் போட்டு வந்திருக்கோம் நீங்கள் நினைக்கிறீங்க? சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் சொல்லிகிட்டே போகலாம். நிறைய பேரும் உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்காங்க. ஆனால் சில பேருக்கு அந்த அறிவுங்கிற விஷயமே வராது. முக்கால்வாசி என்னென்னா போட்டிருக்க ட்ரெஸ்ஸுன்னு தான் சொல்லிகிட்டு இருப்பாங்களே தவிர they really don't know what is a real problem is. என்னதான் நிஜ பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அவன் அந்த ஆப்போசிட் ஜெண்டரை எப்படி வந்து பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்த அவனுக்கு தெரியல. இந்த சொசைட்டி வந்து ஃபேக்காக வந்து இப்படி தான் வந்து ஒரு பொண்ணை பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து போர்ட்ரே பண்ணி வச்சிருக்கு. ஏதோ பிகாஸ் ஆஃப் மூவிஸ் அது மாதிரியாக இருக்கலாம். ஸோ நம்ம பேசுகிற விஷயங்கள், நம்ம எப்படி வந்து பொண்ணுங்களை பார்க்கணும் அப்படிங்கிற பார்க்கணும் சரி இப்படி விஷயங்கள்லாம் வந்து நம்மக்குள்ளே பேசி நம்மளே வந்து முடிச்சுக்கிறோம். ஸோ அவன் போய் நம்ம வீடியோஸ்லாம் பார்க்குறானா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா. சோஷியல் சேஞ்சஸ் நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கணும்,
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதான் வந்து சொசைட்டிக்கு வந்து ஒரு சேஞ்சாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ பசங்க வந்து எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளர்கள், யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் பேசுது அப்படின்னா அதெல்லாம் பார்க்குறது யாரானா ஏற்கனவே ஃபாலோ பண்ணுறவங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த கிரியேட்டருக்கு அந்த அப்ரிஷியேஷனை விட ஹி வாண்ட் அ சோஷியல் சேஞ்ச் அது வந்து நடக்கிறதே இல்லை. காரணம் ஏன்னா அந்த விஷயம் அவன்கிட்ட போய் சேர மாட்டேங்குது. யார்? அந்த நோயாளிகிட்ட. அதாவது நோயாளின்னு நான் யாரை சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஏற்கனவே இந்த ஹராஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க இவங்க. ஏன்னா அவங்க கண்ணோட்டத்துக்கு நம்ம வந்து ஒரு பூமராக தெரியும். நம்ம பேசுகிற விஷயம் அவங்களுக்கு போய் சேரவே மாட்டேங்குது. அவங்களுக்கு போய் சேர்ற மாதிரி நம்ம வந்து எல்லா கண்டென்ட்டும் அவங்ககிட்ட போய் சேர்க்கணும். நம்ம பேசுகிற விஷயங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் மலினா, பிரியாணி இந்த 2 படம் பார்த்தீங்க அப்படின்னா நேக்கட்னஸ் இருக்கும். ஆனால் அந்த படத்தில் பேசியிருக்க விஷயம் வந்து இட் வில் டோட்டலி சேஞ்ச் அ பெர்ஸ்பெக்டிவ். ஸோ அவன் வந்து இந்த படத்தில் என்ன இருக்குன்னு பார்க்குறதுக்கு வந்து அந்த நேக்கட்னஸ் பார்க்கறதுக்கு வருவான். ஸோ திரும்ப திரும்ப அவன் படம் பார்க்கும்போது இந்த கதையும் அவனுக்கு புரிய வரும். ஸோ திஸ் a best way to inject an ideology in him. ஸோ நம்ம அதுக்கு பேசக்கூடாதுன்னு சொல்லலை. ஏன் நமக்குள்ளே இந்த வீடியோ பார்க்குறவன் யாராக வேணாலும் அப்படி யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ நான் சொல்ல ஒரு விஷயம் என்னென்னா அவனுக்கு அந்த போய் அந்த தாட் ப்ராசஸில் இருக்கவனுக்கு அந்த ஐடியாலஜி மாறணும். யூ வாண்ட் டு நோ தட் ஆப்போசிட் ஜெண்டர் பார்க்குறது வந்து ஒரு கார்டனில் பூவை பார்க்குற மாதிரி. அது நான் ஒரு வீடியோஸ் வந்து ப்ளேலிஸ்ட்லேயே போட்டிருக்கேன். லிட்டரலாக இந்த ரேப்போ இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டோ பெர்மனன்ட் சொல்யூஷனுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்துக்கு ப்ளேலிஸ்ட்டே நான் வந்து என் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு சில விஷயங்கள் வீடியோஸை போட்டிருக்கேன். போய் பாருங்கள். சரி, இருந்தாலும் சொல்கிறேன், கார்டனில் இருக்க பூவை மாதிரி பாருங்கள். யாரானாலும் ஆப்போசிட் ஜெண்டர்ஸ் இருக்காங்க. எதுக்கு போய் அவ்வளோ இது போய் பிடுங்கணும்? அதை போய் ஹராஸ் பண்ணணுன்ட்டு அவசியமே இல்லை. யூ ஆர் லிவிங் இன் அ சொசைட்டி அண்ட் திங்க் தட் சொசைட்டி ஆஸ் அ கார்டன். ஏதோ பொண்ணு போனால் ரசிச்சுட்டு போய் மூவ் ஆன் ஆகுங்க. அதை விட்டுக்கிட்டு நீங்களும் அதோட பெர்மிஷன் இல்லாமல் தொடுறது செய்கிறது அந்த விஷயமே வேண்டாம். இது ஒன்று. அண்ட் அந்த படத்தில் இன்னொரு விஷயம் என்ன அழகாக பேசியிருப்பாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயம் கொடூரமாக நடந்தாதான் அதுக்கு ஒரு நீதியும் வந்து மக்கள் கேட்குறாங்க. அப்படி ஒன்று நடக்கிறப்பவே செத்து போயிட்டா போராட்டம்லாம் பண்ணுவாங்க. அதுவே உயிரோடு வந்துட்டா அவளை பேசியே சாகடிச்சிருவாங்க. எதுலாம் சாதாரண விஷயம்னா அப்படியே வந்து மூவ் ஆன் ஆகிடுறாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது. நிஜமாலுங்க, சும்மா ஏதோ ஹராஸ்மெண்ட் இருந்துச்சு, ரேப்பாகவே நடந்தாலும் அந்த அது ரொம்ப கொடூரமாக இருக்கும். மணிப்பூர் கேஸில் அந்த பொண்ணை வந்து பரேடு பண்ண வச்சது அது ரொம்ப கோர், அதாவது குரூசமாக இருக்குது, ரொம்ப கொடூரமாக இருக்குது. அப்போ தான் வந்து மக்கள்லாம் வந்து கொந்தளிக்கிறாங்க. அதுவும் ஏதோ ஒரு கொலை நடந்துச்சு, அந்த கொலையில் வந்து இந்த ராடெல்லாம் வந்து உள்ளே விட்டு மை காட் அந்த மாதிரி ஒரு ரேப் கேஸ்னால் மக்கள் வந்து ஜஸ்டிஸுக்கு வந்து வந்துடுவாங்க. ஆனால் மற்ற சும்மா சாதாரண கேஸுக்கெலாம் வந்து ஜஸ்டிஸே கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிற விஷயத்த இதில் பேசியிருக்காங்க. அதுவும் தான் உண்மை. அண்ட் இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஃபேஸ் பண்ணுறவங்க அவங்க ஏற்கனவே வந்து ரொம்ப ட்ராமடைஸாக இருப்பாங்க. அவங்களை இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆக்கி அவங்கள சூசைட் வரைக்கும் கொண்டு போகிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள சுற்றி இருக்கவங்க தான். அதையும் இந்த படத்தில் பேசியிருக்காங்க. எல்லாரும் என்னையே திட்டுறாங்க, நான் என்ன தப்பு பண்ணேன்? சுற்றி இருக்கவங்களாம் அந்த வளர்ப்பு சரியில்லை, இந்த ட்ரெஸ்ஸு போட்டவங்களாம் அது இப்போ நடக்குது, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் அந்த பொண்ணை ட்ராமடைஸ் ஆக்கி சூசைடுக்கே தள்ளி விடுது. ஸோ அந்த மாதிரி ஈத்திரப்ப இல்லைன்னா பொச்சை மூடிட்டு இருங்க, சரியா? யூர் ட்ரிகரிங் மீ அ லாட். ஏண்டா அந்த பொண்ணோட வளர்ப்புக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் நடந்ததுக்கும் என்னடா சொல்லுவோம்? சரி, அவங்க நிப்பாட்ட மாட்டாங்க. If this video is being seen by government officials, put a law. அதாவது அந்த விக்டிம்ஸை வந்து யாரோ வந்து அவங்க பேசியிருக்காங்க அப்படின்னா அந்த விக்டிம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணால் அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணாமல் பார்த்தீங்களா, அவனை விட இந்த ஈத்திர புயல்களுக்கு ரொம்ப பெரிய தண்டனையை கொடுக்கணும். யார் இந்த பேசுவாங்க பார்த்தீங்களா, அதாவது இந்த பொண்ணு சரியில்லை, இந்த பொண்ணு வந்து ரொம்ப கேவலமான ஒரு கேரக்டர் இருக்க பொண்ணு, ஒரு இவங்களே ஜட்ஜ் பண்ணி இந்த மாதிரி அந்த பொண்ணை சாதாரணமாக ஏற்கனவே நல்ல ஒரு
அந்த ட்ராமடைஸ்லேருந்து வெளியே வர பொண்ணை திரும்பியும் ட்ராமடைஸ்குள்ளே உள்ளாக்கி அவங்கள சூசைடுக்கு தள்ளி வர அந்த மக்களுக்கெல்லாம் மக்கள்னு சொல்லக்கூடாது, முட்டா பயிர்களுக்கெல்லாம் பெரிய தண்டனை கொடுத்து விட்டோம். ஏன்னா அப்போ தான் அவனை பொச்ச மூடிட்டு இருப்பாங்க இல்லையா? யூனோ மை alter ego is speaking like that. ஸோ ஏன்னா இவங்களாக தான் வந்து ஃப்யூச்சரில் வந்து அவங்களை ட்ராமடைஸ் ஆகி அவங்க வந்து பெரிய ஒரு முடிவெல்லாம் எடுக்கிறதுக்கு காரணமே இந்த மாதிரி ஒரு பயல்கள்னால தான். ஸோ அந்த தண்டனை வந்து இவங்களுக்கு ரொம்ப ஒரு மோசமாக கொடுக்கணும். இந்த தப்பாக பேசுகிறவங்க அந்த பொண்ணை வந்து தேவையில்லாமல் ஒரு கேரக்டரைசேஷன் பண்ணி தப்பாக பேசுகிறவங்களுக்குலாம் வந்து பெரிய தண்டனை வந்து கொடுத்தே ஆகும். இந்த வீடியோவை நீங்கள் ஒரு விக்டிமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, லெட் மீ சே யூ ஒன் திங். நடந்த விஷயங்கள்லாம் உங்கள் தப்பு எதுவுமே இல்லை, மற்றவன் திமிரில் பண்ண வேலை அது. சரியா? எவனோ ஒருத்தவங்க தொடுறான், அப்படி செய்கிறான், இனிமேல் நடந்துச்சுன்னா சத்தமாக கேளுங்க. டோன்ட் பி ஸோ சைலண்ட். ஓகே? ஏண்டா இது ஒரு பகுதி தாண்டா, ஜஸ்ட் மை பார்ட். சும்மா தடவிக்கிட்டு இருக்கா நாயே அப்படின்னு கேட்டேன்னா அவன் வாட்டு போயிடுவான். சரியா? பி பிரேவ். நீங்கள் ட்ராமடைஸ் ஆகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஓகேவா? ஏன்னா இதெல்லாம் வேணுக்குனே பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராமில் பெய்டு ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு விடுவாங்க. அவங்கெல்லாம் வந்து வெளியே வந்து பார்த்தாங்கன்னா அவங்க வெளியே வந்து பார்த்தாங்க அப்படின்னாங்களேன், வெளியே சொசைட்டி என்ன பேசினாலும் அவங்க வாட்டு கண்டிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அது அவங்க வேலையை நினச்சிட்டு பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஆனால் அந்த வேணுக்குன்னே பண்ணுறவங்கெல்லாம் தலை நிமிர்ந்துட்டு வாழ்ந்துட்டு போயிட்டு இருக்கும்போது நீங்கள் இந்த விஷயத்த வேணுக்குனே பண்ணல, எவனோ ஒருத்தர் திமிரில் பண்ணியிருக்கான், நீங்கள் ஏன் ட்ராமடைஸ் ஆகும்? சுற்றி என்னென்ன பேசுகிறாங்க அப்படின்னா இதை விட்டுருங்க. நீங்கள் ஒரு பைத்தியக்கார கோதிங்க. உங்கள் வளர்ப்பை பற்றி பேசுகிறாங்களோ இன்னும் உங்கள் கேரக்டரை பற்றி பேசுகிறாங்கன்னா டோன்ட் ஈவன் டேக், இன்னும் காலையிலே ஏற்றுக்காது. இன்ஃபேக்ட் போய் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாலும் பண்ணிடுங்க. அண்ட் எனக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி கவர்மெண்ட் ஷுட் டேக் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் தட். யாரெல்லாம் இந்த பொண்ணு தேவையில்லாமல் அந்த கேரக்டரைசேஷனை வந்து பில்ட் பண்ணி தப்பாக பேசுகிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து தே ஷுட் பி ரியலி பனிஷ்டு. ஸோ அவங்க பனிஷ்மெண்ட்டு அது மாதிரிலாம் இருந்தாலும் எதோ பேசணும் ஜஸ்ட் இக்னோர். ஓகேவா? யூ ஹவ் நாட் டன் சம்திங் மிஸ்டீரியஸ். ஏதோ உங்கள் உங்களுக்கு ஏதோ சம்திங் நெகட்டிவாக நடந்திருக்கு, அதை நீங்கள் ட்ராமடைஸ் ஆகிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ ஜஸ்ட் மூவ் ஆன். பட் டோன்ட் ஃபர்கெட் டு give a complaint or share this thing to others. சும்மா அமைதியாக மட்டும் இருக்காதீங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மூவி ரிவ்யூவில் நான் வந்து உங்கள்கிட்ட பேச வேண்டிய விஷயங்கள். I hope I have spoken something that useful to the society. And if you think இந்த விஷயங்கள்லாம் வந்து எல்லோரும் பேசணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஷேர் திஸ் வீடியோ டு others. அண்ட் இந்த விஷயங்கள் நீங்கள் மற்றவங்கள்ட்டையும் பேசுங்க. அண்ட் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் as well. Thank you and